ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? அங்கிருந்து இங்க கொண்டு வந்துக்கிறாரு, எங்க ஜெபத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு. எப்படி யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது. அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்ளுங்க. அந்த கேப் இருக்கு இல்லையா, அது இன்னொரு மொழிபெயர்ப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அப்படின்னு வருது இல்லையா. விரும்பி கேட்டுக்கொள்றது, ஆசைப்பட்டு கேட்கறது, அவருடைய விருப்பத்தின்படி கேட்கறது. அல்லேலூயா. எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். ஆனா இதை ஜெபத்துல யூஸ் பண்ண சொல்றாரு. உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு வேணுங்கிறத ஜெபத்தின் மூலியமா விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க, தேவனிடத்துல கேட்கணும். அவர் ஏன் கேட்கணும்னு சொல்றாங்களா புரிஞ்சுங்க. அவர் தான் மனுஷனா மதிக்கிறவர். புரியுதுங்களா? ஏன் நீங்க நினைக்கலாம், என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா, என் கண்ணீர் அவருக்கு புரியாதா, நான் இவ்வளவு அல்லோலப்படுறேனே, இவ்வளவு அவஸ்தைப்படுறேனே, கவனிக்கிறீங்களா, அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியுங்க. ஆனா அவரா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் கேட்காம? அல்லேலூயா. பைபிளை பொறுத்த வரைக்கும், புதிய ஏற்பாட்டை பொறுத்த ஃபுல்லா பாருங்க, அவர் ஒவ்வொருத்தர் இடத்துலயும் வந்து அவங்க பர்மிஷனோட தான் அவங்களை குணப்படுத்துறாரு. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ வந்து ஒரு 10,000 கொடுங்க ஆண்டவரே எனக்கு போதும், நீ கிளம்புறாளா கூட இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க, 18 வருஷமா இருக்கிறாங்க, அல்லேலூயா, 12 வருஷமா இருக்கிறாங்க. அவங்க கையிலலாம் போயிட்டு எதுவுமே பேசாம இவர் சுகப்படுத்த முடியுமா? மனுஷனுடைய விருப்பம் இல்லாம. ஏன்னா அன்பு தான் அங்க முக்கியமா. எல்லாமே தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோட என்ன பண்ண, நீ அன்பு கூறணும்னு சொன்னா நீயா தான் என்ன பண்ண முடியும், அன்பு கூறணும். அன்பு கூறுன்னு கழுத்தை பிடிக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? அன்புங்கிறது எதுல சாருது? அப்படியே அன்புங்கிறது என்ன, உள்ள இருந்து வரணும், தானா வரணும். கட்டாயப்படுத்தலாம் வர்றதெல்லாம் அன்பே கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அன்புங்கிறது உள்ள இருந்து வரணும். அவர் கேட்கறதா அதுதான், உள்ள இருந்து வரணும். உள்ள இருந்து தானா அவர் அன்பு கூறணும். அதுதான் அவர் விருப்பப்படுறது. அதனாலதான் போயிட்டு கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் நிலைய பார்த்தாலே அவனுக்கு உதவி தேவைன்னு தெரியும். பண்ணிட்டு போயிருக்கலாமே, பண்ண மாட்டாரு. உன் விருப்பம் வேணும். இப்ப நம்ம விருப்பத்தை நம்ம எப்படி சொல்லணும்? ஜெபத்தின் மூலியமா சொல்லலாம், நடக்கும்போது சொல்லலாம். ஆண்டவரே என் தேவைகள் இருக்குது, இதை சந்திங்க. நடந்து போகும்போது சொல்லலாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வண்டி எடுக்கும் போது சொல்லலாம். என்னென்ன ஆண்டவரே நான் போறேன், என் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அவர் சமூகம் நமக்கு முன்பாக போகும். கவனிக்கிறீங்களா? சொல்லணும், சொன்னாதான் கேட்கணும், கேட்டாதான். அப்படிதான் எல்லாம் தானாலாம் நடக்காது. அல்லேலூயா. தானா நடக்கும்னா இன்னைக்கு உலகம் எப்போ பரிசுத்தமா இருக்கும். உலகம் என்னைக்கோ என்ன பண்ணிருக்கோம், திருந்திருக்கோம். கவனிக்கிறீங்களா? இன்னும் கேட்டீங்கன்னா சபைகள் எப்படியோ ஆயிருக்கும் நேரம். தானா எல்லாம் நடந்துரும் அப்படின்னா தானாலாம் நடக்காது. இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகள்லாம் உள்ள போகணும், உள்ளம் திருந்தணும், அதுக்கப்புறம் ஆள் திருந்தணும், அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண எல்லாமே மாறும். அதை விட்டுட்டு அவர் காலை பிடிச்சி உழுக்கிற வேலைலாம் வேணாம், வேஸ்ட். இன்னைக்கு ஜபமே எப்படி பண்ணணும்னு தெரியல யாருக்குமே. ஜபம் எப்படி பண்ணோம்? சும்மா போய் நின்றுவீங்களா? ஜபம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு? உடனே ஆராதிகாரத்துக்கு போயிடாதீங்க. அதெல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் உள்ள வரும்போது பழைய ஏற்பாட்டு ஜபம். அது என்னது, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்றது பழைய ஏற்பாட்டு ஜபம். கவனிக்கிறீங்களா? இயேசு இங்க வரும்போது சொல்லி கொடுக்குறாரு, இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா இயேசு போனதுக்கு அப்புறம் இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாது. தெரியணும் எப்படி ஜெபிக்கணும். இது எல்லாத்தையும் அன்று, அதாவது அந்நாட்களில் என் நாமத்தினாலே, யார் நாமத்தினால? அவர் நாமத்துல போனோம். எங்க போனோம்? பிதாவின் இடத்துல போனோம். கவனிக்கிறீங்களா?
எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அந்த நாட்கள்ல, எந்த நாட்கள்ல அவர் வருவாரு, மரிப்பாரு, பரத்துக்கு ஏறி போவாரு. போனதுக்கு அப்புறமா நீங்க பிதாவினிடத்துல ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்க. அவர் நாமத்தை தான் தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்படிங்கிறது என்ன ஜெபம்? அவர் வரும்போது அவர் மரிக்கல, ஆனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. முதல் முறையா சொல்லி கொடுக்கிறாரு. பரலோக தேவனை பிதா உங்க அப்பான்னு கூப்பிடுன்றாரு. அல்லேலூயா. ஆனா சிலுவைக்கு அப்புறமா கவனிக்கிறீங்களா? மரித்ததுக்கு அப்புறமா ஒரு ஜெபம் விசேஷமா சொல்லி கொடுக்கிறாரு. ஏகப்பட்ட இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. யோவான்ல கவனிச்சு பாருங்க, எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? என் நாமத்தினால எதை வேணும்னாலும் அவருடைய நாமத்தினால கேளுங்க. என்ன வேணும்னாலும் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க? அவருடைய நாமத்துல என்ன பண்ணுங்க? கேளுங்க. அவர் நாமத்துல தான் கேட்கணும். அதனாலதான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட வரேன். அதுதான் என்ன தகுதிப்படுத்திருக்கு. கவனிக்கிறீங்களா? எதுதான்? அவருடைய நாமம் தான் என்ன தகுதிப்படுத்திருக்கு. அவர் தான் என்ன தகுதிப்படுத்திருக்கிறார். இயேசு தான் என்ன தகுதிப்படுத்திருக்கிறாரு. அப்போ நான் போனோம் பரலோக பிதா கிட்டனா இயேசுவின் நாமத்தினால தான் போனோம். அப்ப அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்க தண்டையில் வருகிறேன் தான் போய் நிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா என்னை தகுதிப்படுத்தினது அவர் தான். அல்லேலூயா. எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப என்ன பண்றோம்? இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்படிதான் ஜெபிக்கணும். எனக்கு என்னன்னு என்ன பண்ணக்கூடாது? எடுத்த உடனே எல்லாம் அப்படி ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. அப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் எப்படி ஜெபிச்சாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. கவனிக்கிறீங்களா? அப்படிதான் ஜெபிச்சாங்க. முதல் முறையா நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, அப்பாவே ஜெபிக்க சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? கவனிக்கிறீங்களா? அந்நாட்களில் எப்போ ஒரு காலம் வரப்போது, நான் சிலுவைக்கு போக போறேன், நான் மரிக்க போறேன், நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப உயிர் தெழுந்து போக போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற விதம் எப்படி ஜெபிக்கணும்? இப்படிதான் ஜெபிக்கணும். என் நாமத்தினால தான் நீங்க ஜெபிக்க முடியும். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்கணும். அப்ப இந்த வாயை வச்சுதான் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு. மரணமும் ஜீவனும் நம்ம நாவல கொடுத்துருக்காரு. நம்ம நன்மைக்கு ஏதுவான விஷயங்களை பேசி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாக அமைக்கணும். அல்லேலூயா. இதுல கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய இது என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைன்றது என்ன? இவர் சொன்னார் பாருங்க, அதுவே சாபம்னு சொன்னா, அதுவே சபிக்கிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி பேசணும் நம்ம வாயை வச்சுன்னு பாருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் வீடு எப்படி இருக்கு? ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் யோசிங்க. என்னங்க? ஓட விடுங்க அப்படியே. ஆஹா, என்னெல்லாம் பேசியிருக்கேன். பின்ன இதானே வரும், இப்படி தானே இருக்கும். நான் என்ன பண்ணணும்? இதை மாற்றணும். இதை மாற்றணும்னா நான் என்ன மாற்றணும்? முதல்ல என் வாயை மாற்றணும். திரும்ப நான் என்ன பண்ணணும்? மாற்றி பேசணும். பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணால் சீக்கிரம் சரியாயிடும். எந்த மந்திரவாதிகிட்டையும் போத்தவல, சொல்லுங்களேன், எந்த பூசாரிகிட்டையும் போத்தவல, எந்த பாஸ்டர்கிட்டையும் போத்தவல. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஆண்டவர். அவர் சொல்றதை கீழ்ப்படிந்தாலே போதும். சொல்றதை கவனமா கேட்டாலே போதும். வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.